வெல்கம் டு தி ஷோ. இது பதாஞ்சலி கேஷ் காந்தி வழங்கும் ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் பவர் பை தஞ்சாலா. வழக்கமா உங்க எல்லாருக்குமே தெரியும், எங்க ஷோல வந்து 3 ஃபேமிலிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு யார் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி. அடுத்ததா வந்திருக்க ஃபேமிலி போனா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. ஓகே, மூணாவதா நம்ம ஜி குடும்பத்துக்கு வந்திருக்க கூடிய ஃபேமிலி ஸ்ரீ கஜேஷ் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. சோ ஃபர்ஸ்ட் ஒன் விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, இருக்கும். ரெடியா? வெடி போ வெடியா. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பஸர் ரவுண்ட். மொத்தமா 3 கேள்வி நாங்க கேட்போம். 3 கேள்விக்கும் 3 பேருமே ஆன்சர் பண்ண போறீங்க, 3 டீம்மே. சரிங்களா? ஸோ இதுல என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட கேட்குற அந்த 3 கேள்வியை மக்கள் கிட்ட கேட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ டாப் 5 ஆன்சர்ஸ் இருக்கு. அந்த ஆன்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்க மார்க் பண்ணி வச்சிருக்கோம். டாப் 5ல ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு பாத்தீங்கன்னா 500, செகண்ட் ஆன்சருக்கு 400, தேர்ட் ஆன்சருக்கு 300, ஃபோர்த் ஆன்சருக்கு 200, ஃபிஃப்த் ஆன்சருக்கு 100. ஸோ நீங்க சொல்ற பதில் வந்து மக்களோட கருத்தில் கூட ஒத்து போயிருந்தா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான மார்க் கிடைக்கும். பட் ஆன்சர் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பஸர் பிரஸ் பண்ணணும். யார் பஸர் பிரஸ் பண்ணீங்களோ அவங்களாம் they'll get the first chance. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? பஸர் மேல அப்படியே கை வச்சுக்கோங்க. முதல் கேள்விக்கு போகலாமா? உங்களுக்கான கேள்வி, மாமியார்கள் மருமகளிடம் காட்டும் பந்தாக்கள் என்னென்ன? ஆஹா, நீங்க தான். அவங்க வந்து தன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிப்பாங்க. நான் சின்ன வயசுல அப்படி இருந்தேன், அந்த மாதிரி தன்னை ரொம்ப உயர்வா காட்டிப்பாங்க. சோ ஸ்ரீ மகேஷ் அண்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தன்னை பத்தி செல்ஃப் டப்பா பெருமையா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன பதில் வந்து எந்த பொசிஷன்ல மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி என்று பார்த்தால் 32% பேர் வந்து அந்த பதில சொல்லிருக்காங்க. சூப்பருங்க. எந்த ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. அவங்க வந்து ஆக்சுவலி இவங்க லிரிக்ஸ் ரைட்டர். சோ அவங்க அத பத்தி ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அத பத்தி பெருமையா சொல்லுவாங்க. நிறைய சாங்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சம்டைம்ஸ் ஐயோ நயாது அப்படின்ற மாதிரி இல்ல, ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நாங்க நிறைய இந்த மாதிரி டிவோஷனல் விஷயமா நிறைய பேசிப்பீங்க. பிடிக்கோறதுனால கிளீனா தெரியும் அவங்க கொஞ்சம் பந்ததா பண்றாங்க அப்படின்னு. அடுத்தபடியா பஸர் பிரஸ் பண்ணது ஸ்ரீ கஜேஷ் அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. அவங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பத்தி பேசுவாங்க. நாங்க இப்படி ரிச்சா இருந்தோம், அப்படி இருந்தோம், டோட்டலா ஃபேமிலியா பேசுவாங்க. ஃபினான்ஷியல் விஷயம் பத்தி பேசுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது டாப் 5 ஆன்சர்ஸ்ல இருக்கா இல்லையா அப்படி பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். இல்லை, தப்பு. நீங்க சொன்னது மேபி இருக்கலாம், பட் அந்த டாப் 5ல வந்து அந்த ஆன்சர் வரல. ஓகே, கடைசியா பஸர் பிரஸ் பண்ணது நீங்க தான். நீங்க சொல்லுங்க. புவனா அண்ட் ஃபேமிலி. அவங்களோட ஹிஸ்டரிஸ்லாம் சொல்லி, அவங்க லைஃப் பத்தி சொல்லி, நான் இப்படி எல்லாம் வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. சுய போராட்டம் பாடுவாங்க அப்படிதானே? ஓகே, டன். அது உங்க மாமியார் பண்ண மாதிரி இருக்கே. ஓகே, டாப் 5ல இருக்கா இல்லையான்றது பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஆஹா, மூணாவது இருக்கு. இளவயது பெருமையை பேசுவது. ஆல்மோஸ்ட் சேம் தான் நீங்க சொன்னது அந்த ஆன்சரும். So third positionல இருக்கு. So you deserve 300 points. Congratulations. Thank you. So அந்த ரெண்டாவது பொசிஷன்லயோ, நாலாவது பொசிஷன்லயோ, அஞ்சாவது பொசிஷன்லயோ என்ன ஆன்சர் இருக்கும்? மக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? மகனிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வது செகண்ட் டாப் ஆப்ஷன்ல இருக்கு. ஆக்சுவலா பையனை பத்தி எனக்கு தான் தெரியும், நான் இப்படிலாம் பார்த்தேன்னு 26 பேர் சொல்லிருக்காங்க. எஸ். அடுத்தபடியா சோ ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மருமகளுக்கு இணையாக உடை அணிவது. ஆமா, இணையாக தான் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் 3 பேரும், 3 ஃபேமிலியும். பார்த்தாலே சொல்லிருக்கலாமே இவங்க எல்லாம். அஞ்சாவது லாஸ்ட் அடுத்த உலக விஷயங்கள் நிறைய தெரிந்தது போல் பேசுவது. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும் அப்படின்னு தெரிஞ்சது போல பேசுறது. அத நீங்க சொல்லிருக்கலாம். அடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவென்றால், மாமியார்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் பொருட்கள் என்னென்ன? ஓகே, ஸ்ரீ கஜேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. அவங்களோட மேரேஜ் சாரி, ஜுவல்ஸ் அதெல்லாம் பத்திரப்படுத்தி. சாரீஸ் அண்ட் ஜுவல்ஸ்.
வாங்கிட்டு ஒரே ஒரு தடவை கட்டிட்டு பீரோல எடுத்து வச்சிருவாங்க. எங்களோடது பாரம்பரியமா இது பண்ணுவோம் அப்படின்னு அதை பாதுகாத்து வச்சிருப்பாங்க. சாரீஸ் ஓகே சோ நீங்க சொன்ன விடை டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். மக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு உங்க ஆன்சர். பிளேஸ்ல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். 33% பேர் அத இததான் சொல்லிருக்காங்க. பட்டு புடவை வாங்கிட்டு ஒரு தடவை கட்டிட்டு அப்படியே வச்சிடறாங்க போல இருக்கு. அப்போ இல்ல புடவை எடுத்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே வச்சுப்பாங்க. அவங்களும் கட்ட மாட்டாங்க, அவங்களும் வச்சுப்பாங்க. சோ நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு பட்டு புடவை உங்க எடுத்தீங்க? கல்யாணத்துக்கு எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்தீங்க பட்டு புடவை? எங்க கல்யாணத்துல அப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி தானே. அதான் அப்பதான் அப்போ 300 3000 அப்போ 5000 3000 ரூபாயா? வாவ். 3000 5000 எல்லாம் அவங்க தானே எடுத்து தராங்க. இன்னும் வச்சிருக்கீங்களா நீங்க? இருக்கு. அப்படியே வச்சிருக்கீங்க. இருக்கு. அது உங்க மருமகள் கொடுப்பீங்களா? இப்போ அந்த மாதிரி எங்களுக்கு மனசு வராது. அந்த ஒரு ஜர்க்கு வாங்குனா தெரியுமா? இதெல்லாம் டைரக்டா கேட்டா எப்படி சொல்லுவாங்க ரெண்டு பேரையும் வச்சிட்டு? கல்யாண புடவை இல்லைங்களா? கல்யாண புடவை அது அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கணும். கரெக்ட். சோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பஸர் பிரஸ் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. இன்விடேஷன்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுப்பாங்க. இன்விடேஷன்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுப்பாங்க. மேரேஜ் இன்விடேஷன். ஓகே மேரேஜ் இன்விடேஷன் டாப் 5ல இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். ஓகே வா வா வரே வா. 23% மக்கள் வந்து ஆன்சரை சொல்லி இருக்கிறாங்க. தேங்க்யூ. அவங்களோட அந்த சொத்து ப்ராப்பர்ட்டிஸஸ் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்னோட வீடு அந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க இல்லையா? ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கூட வந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே அது வந்து மக்கள் என்ன சொல்லிருக்காங்க பாப்போமா? ஓகே பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ல ப்ளீஸ். இருக்கா? ஓகே 4th பிளேஸ்ல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 15% மக்கள் வந்து இந்த ஆன்சரை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு 200 points. கங்க்ராச்சுலேஷன். சூப்பர்ங்க. செம. பேலன்ஸ் ரெண்டு என்னவா இருக்கும்? யூ வாண்ட் டு டேக் a கால்? நீங்களே சொல்லுங்க. ஆல்பம்ஸ் இருக்கும். இன்னொன்னு உங்க பையனோட திங்ஸ் ஏதாவது பையனோட திங்ஸ் ஏதாவது வச்சு கரெக்ட். இது ரெண்டும் இருக்கா பாப்போம். கரெக்ட். குழந்தை பருவ பொருட்கள். கடைசி 5வதா இருக்கிற பதில் பாத்தீங்கன்னா இளவயது தோழியின் புகைப்படம் திருமண ஆல்பம். நீங்க ஆல்பமும் இருக்கு. நீங்க சொல்றதும் சரியான விடைதான். சோ கங்க்ராச்சுலேஷன். அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஓகே 3வது கேள்வி பாத்தீங்கன்னா கணவனை கைக்குள் வைத்திருக்க மருமகள் செய்யும் விஷயங்கள் என்னென்ன? ஸ்ரீ கஜேஷ் அண்ட் ஃபேமிலி. சமையல் சமைச்சு கொடுக்கறது. நம்பிக்கை இருக்கா நீங்க சமைச்சீங்கன்னா உங்க கைக்குள்ள இருப்பாங்கன்ட்டு? நீங்க சமைச்சா ஓடியில போயிடுவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை தான். சமையலுக்கு பயங்கரமா சமையல் செய்வாங்களாமே. அவர் கேட்டா 25 தான் கொடுப்பேன். நீங்க இல்லன்னு சொன்னா பிரச்சனை ஆகும். ஆக்சுவலி ஒரே நிமிஷம். ஐ திங்க் வந்து இங்க உள்குத்துகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். மார்க் கொடுத்துருங்க. கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். ஓகே டாப் 5ல இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். டாப் 5 ஆன்சர்ஸ் ப்ளீஸ். இரண்டாவது பொசிஷன்ல இருக்கு. 26% பேர் ஆக்சுவலா அதை சொல்லி இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். யூ டிசர்வ் 400 points. செகண்டா பஸர் பிரஸ் பண்ணது சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி. சோ நீங்க சொல்லுங்க. வீட்ல அனுசரிச்சு போறது. குடும்பத்துல எல்லாரும் அனுசரிச்சு மாமியார் மாமனார் எல்லாரும் அனுசரிச்சா ஹஸ்பண்டுடைய ஓகே எல்லாரையுமே வந்து அனுசரிச்சு அன்பா நடந்துக்கிறது. அன்பா நடந்து அப்படி மருமகள் நடந்து கொண்டா கைக்குள்ள போடலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே நீங்க சொன்ன பதில் டாப் 5 ஆன்சர்ல இருக்கா இல்லையா அப்படின்றது பாப்போம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். 4th பிளேஸ்ல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். அனுசரித்து போவது. யூ டிசர்வ் 200 points. 11% மக்கள் வந்து அதை சொல்லி இருக்காங்க. எஸ். சோ கடைசியா புவனா அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க என்னவா இருக்கும் விடை? இல்ல அன்பா அரவணைப்பு. அவங்க தங்கைக்கு எந்த உடம்பு சரியில்லைனாலும் போய் ஹெல்ப் பண்றது, அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைனாலும் போய் ஹெல்ப் பண்றது, அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே நீங்க சொன்ன பதில் வந்து சம்திங் ரிலேட்டட் டு அவங்களுடைய ஆன்சர். பட் பாப்போம் போர்ட்ல பாப்போம். டாப் 5 ஆன்சர்ஸ் ப்ளீஸ். இல்லை. ஓகே சோ 3 பதில்கள் வந்து நீங்க சொல்லல. அந்த 3 பதில்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம போர்ட்ல பார்த்தோம்னா டாப் 5 ஆன்சர்ஸ் ப்ளீஸ். இது சொல்லலாம் நினைச்சேனே. சொல்லிருக்கலாமே. ஆமா இந்த தலையணை மந்திரம்னா நான் தலைகாணிக்கலன்னா எலுமிச்சம்பழம் வந்து அது வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நம்ம எல்லாம் சின்ன குழந்தை அதை பத்தி தெரிஞ்சுக்க தேவையில்ல. பெரியவங்களுக்கு புரியும். ஆமா எவ்வளவு விஷப்பூச்சிகளா இருக்குது பேர். 44% வந்து அந்த ஆயுதத்தை தான் யூஸ் பண்றாங்க. நீங்க ஏதாவது தலையணை மந்திரம் போட்டிருக்கீங்களா? பேடான மந்திரம் போல இருக்கு. கல்யாண மந்திரம் சொல்லணும்னு நினைச்சேன்.
ஆனா அந்த வேர்டு அசிங்கமா இருக்கேன்னு போற எங்களுக்கே இல்ல சொல்றவங்களுக்கே சொல்லிருக்கேன். அது யதார்த்தமா சொல்ற வார்த்தை தான், இருந்தாலும் சொல்றது கொஞ்சம் மக்கள் அது மக்கள் வந்து சொல்லிருக்காங்க. அதுதான் மக்கள் அது கருத்தே மகேஷ் usually எல்லாருமே அதை சொல்லி தானே இது பண்றாங்க. உங்க வீட்டுக்காரர் எப்படி கண்ட்ரோல் எங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்போம் கரெக்டா. எங்க கிட்ட கேட்டிருந்தா சொல்லியிருந்திருப்போம். சொல்லிருப்பீங்க. So, அடுத்தது என்ன மிஸ் ஆனது வேற என்ன வந்தது? சோ தேர்ட் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி அழைத்து அழைத்து செல்வது. செல்வது. நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாங்க, எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்குங்க அப்படின்னு உங்க பிறந்த வீட்டுக்கு வந்து உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போய் கைக்குள்ள என் வச்சுக்கிறது. தங்கச்சி எப்பவுமே உங்களை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. டெய்லி அப்படி சொன்னா டக்குன்னு போயிடுவீங்களா? டெய்லி அப்படிதான். தயவு செஞ்சு இவரெல்லாம் கூட்டு போயிடாதீங்க உங்க அம்மா வீட்டுக்கு. உங்க தங்கச்சி எப்படி இருப்பாங்க? உங்களோட அழகா இருப்பாங்களா இல்ல எப்படி? தங்கச்சி தங்கச்சி எல்லாம் ஆனாலும் எதுக்கு உங்க வீட்டுக்கு அடிக்கடி போகணும்னாரு? அவரால் தான் ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. What about you? இருக்கா? தங்கச்சி இருக்கா? நல்லா இருப்பாங்களா? அழகா இருப்பாங்களா? அதுதான் கேட்கணும். அவரதான் கேட்கணும். என் தங்கச்சி ஆப்வியஸ்லி நான் அழகா இருப்பேன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு உடனே கமெண்ட் வரும், அதுக்கு பெட்டர் நீங்க அங்கேயே கேட்டுடலாம். சோ ஃபிஃப்த் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா தவறுகளை அனுசரித்து செல்வது. அவர் பண்ற இந்த டுபாக்கூர் விஷயங்கள், கிரிமினல் விஷயங்கள்லாம் சரி ஓகே மாமா பரவாயில்ல மாமா அப்படின்னு அனுசரிச்சு போனா நம்ம கைக்குள்ள இருப்பார்ல நம்ம கண்ட்ரோல். கண்டுக்காம விட்டா வந்து எதுவும் நம்மள எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார் இல்லையா? அப்படி பண்ணிருக்கீங்க இல்லையா? எங்க அதெல்லாம்? அதெல்லாம் இல்ல. அப்ப நீங்க அது பண்ணீங்கன்னா உங்க கைக்குள்ள வந்துருவாரு. அதான் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ, ஐஎஃப்எஸ்டி, ஏஎஸ்சி ரிப்போர்ட் சொல்லுது. எஸ். ஓகே, டோட்டலா 3 क्वेश्चन கேட்டோம். 3 क्वेश्चनக்கு 3 பேருமே பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கான பாயிண்ட்ஸ் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கலாமா? இருக்கோ ரெடியா வெடிப்போ வெடியா. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ கஜேஷ் and family you deserve 900 points. Congratulations. போனா அண்ட் ஃபேமிலி 500 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. சாய் மகேஷ் and family 1100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் நிறைய பெரிய ரவுண்டா இருக்க போது. நீங்க வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்டோட பெர்ஃபார்ம் பண்ற ஒரு டாஸ்கா இருக்க போது. அதுக்கு ரெடி ஆயிக்கிறீங்களா? என்ன ரவுண்ட் வந்தாலும் பரவாயில்லையா? என்னனாலும் பரவாயில்ல, ரெடி. என்னனாலும் பரவாயில்ல. ரெடி. இதுக்காகவே நம்ம வந்து திங்க் பண்றோம்டா. திங்க் பண்றோம். ஓகேவா? உட்கார்ந்து இருக்குல கஷ்டமான டாஸ்கா கொடுப்போம். பாபா உட்கார்ந்து யோசிப்போம். வா அப்படியே உட்கார்ந்து கொடுப்போம். எஸ். ஆமா சரி. இப்போ நம்ம இன்னொரு ரவுண்ட் விளையாட போறோம். பலூன் நிக்கிற மாதிரி நம்ம பலூன்ல வச்சிருக்கோமே அழகா. இல்ல அதுதான் நீ உனக்கு ஒரு தொழில் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுக்க. உனக்கு என்ன தொழில் இருக்கு? எனக்கு வந்து ஆங்கரிங் அப்படின்ற ஒரு நல்ல தொழில் இருக்கு. அதான் இல்ல நான் இப்போ போதே இன்னொரு 10 எபிசோட்ல ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து தூக்கி விட்டுருவாங்களா? சரி பரவாயில்ல விட்டுரு. அதாகப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கேம் எல்லாம் ஓகே, என்ன கிஃப்ட் தருவீங்க அப்படின்னு பேந்த எல்லாம் முடிச்சிட்டு இருக்கீங்க கரெக்டா? ஓகே, சோ இந்த மொத்தம் 4 ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தீங்க அப்படின்னா தாம்பூல.com வழங்கும் 10,000 வர்த் கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க செகண்ட் பொசிஷன்ல வந்தீங்கன்னா தாம்பூல.com வழங்கும் 5,000 வர்த் கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு பரிசுக்காக நீங்க கண்டிப்பா வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும். ஓகே சரி, இப்போ நீங்க விளையாட போற விளையாட்டோட ரவுண்ட் பேரு மோதி பாரு. என் மருமக ஸ்டாரட். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பலூன்ஸ் இருக்கு சரிங்களா? மருமகள் என்ன பண்றீங்கன்னா கண்ணை கட்டிக்கணும். ஓகே, உங்க காலால ஒவ்வொரு பலூனா உடைக்கணும். சோ மொத்தமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ். ஸோ மாமியாரும் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து வாயால் சொல்லி தான் ஹெல்ப் பண்ண முடியும். அவங்கள வந்து இப்படி டிரெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மற்றபடி மருமகள்லாம் வந்து கண்ணை கட்டிட்டு எல்லா பலூனும் காலால் உடைக்கணும். நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் பலூன் உடைக்கிறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி பலூன் உடைச்சிங்கன்னா டாப்ல இருப்பீங்க, கம்மி பலூன் உடைச்சிங்கன்னா பாட்டம்ல இருப்பீங்க. எஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ், செகண்ட் பிளேஸ்ல இருந்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ், தேர்ட் பிளேஸ்ல இருந்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே கிளியர்? ஆல் மருமகள்ஸ் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? சப்போர்ட் பண்றதுக்கு உங்க டீம் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, மா பாத்து. ஸ்டார்ட் நவ. ரெடி. சூப்பர். 1 2 ஓடு. 3 அடி மிதி. போ. இந்த பக்கம் வா. வா பின்னாடி வா. மிதி மிதி. மிதி. லாஸ்டா போ. அந்த பக்கம் போ. போ. மிதி. போ போயிட்டே இரு. வா வா அந்த பக்கம் வா. முன்னாடி போ. முன்னாடி போ. முன்னாடி போ. முன்னாடி போ. போ மிதி மிதி. கம் ஆன் ஹெல்ப் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத. மிதி மிதி. அப்படிதான். பாத்து பாத்து அந்த மிதி பக்கம் விடாத. மிதி. மிதிச்சிட்டே இரு. மிதி. ரைட் பாத்து சைடு. வா வா வா. இங்க வா. கரெக்ட்டா. 40 செகண்ட் ஆயிருக்கு. இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வா. 40 செகண்ட். வா 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 வா. அதான் மிதி மிதி. மிதி மிதி மிதி. 40 செகண்ட் ஆயிருக்கு. மிதி மிதி. விடாத. வா. வா வா வா. அப்படியே போடு. அங்கதான். 3 பொருள் ஒண்ணா இருக்கு பாரு. போடு. சார் 57 58
எத்தனை பலூன் உடைச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட உங்களோட கருத்துப்படி? ஒரு 10 10. வெரி குட். இவ்வளவுதான் யாரை நினைச்சு மிச்சிங்க அதெல்லாம்? என்னதான் பலூனா தான் நினைச்சேன். பலூன் மாமியாரா இருக்கலாம் அல்லது ஹஸ்பண்டா ஐயோ 2 பேருமே இல்ல எதுவும் நினைக்கல. நீங்க வேற வீட்டுக்கு போங்க. ஓகே டோட்டலா 50 செகண்ட்ஸ்ல நீங்க மொத்தம் 14 பலூன் உடைச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். மோதிப்பாரு என் மருமக ஸ்டார். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் அடுத்த விளையாட போறது நம்ம புவனா அண்ட் ஃபேமிலி. ப்ளீஸ் கம் புவனா. 5 இது 3 இது 2 இது 1 இது 5. அது மொக்க பீஸ். அத சொல்லுங்க முதல்ல. And your time starts. Your time starts now. 2 3 4 5 6 பின்னால போ ரொம்ப பின்னால போகாத 7 8 9 ஐயோ 9 10 சூப்பர் 11 12 லெஃப்ட்ல வா 13 14 15 லெஃப்ட்ல போ 17 லெஃப்ட் சைடு இன்னும் 30 செகண்ட் இருக்கு உங்களுக்கு. 18 19 ஸ்ட்ரைட்டா போயிட்டாரு கரெக்ட் அங்க 50 முடிஞ்சிருச்சு. இன்னும் 10 செகண்ட் இருக்கு. பாத்து ரொம்ப முன்ன போகாத அங்க தான் இருக்கு Time up. Time up. நீங்க சொல்லுங்க மாமியார் அவர்கள் எத்தனை பலூன் உடைச்சிருப்பாங்க? 29 உடைச்சிருக்காங்க. 29. ஓகே அவங்க கரெக்ட்டா சொல்ற மாதிரியே இல்ல. 28 பலூன் உடைச்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். எனக்கு இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியா விளையாட போறது நம்ம சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி. ப்ளீஸ் கம் ஜோதி. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. வெரி குட் அப்படியே வா லெஃப்ட் அப்படியே வெரி குட் லெஃப்ட் வா வேகமா கிட்ட வா ரைட்ல வா அப்படியே லெஃப்ட் போ அங்கே நிறைய இருக்குது நிறைய வெரி குட் அப்படியே லெஃப்ட் வா 57 சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க எத்தனை பலூன் உடைச்சிருக்கீங்க 60 செகண்ட் குள்ள பாத்தீங்கன்னா 36 பலூன். ஒன்னு கவுண்ட் விட்டுட்டோம் அதனால ரீடேக் 37 பலூன். ஓகே டோட்டலா இந்த ரவுண்டுடைய ஸ்கோரை பார்க்கலாம். சோ ஸ்ரீ கஜேஷ் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்ட்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன். அண்ட் போனா அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்ட்ல நீங்க 400 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். அண்ட் சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி டோட்டலா 37 பலூன் உடைச்சு 600 மதிப்பெண்கள் வாங்கிருக்கீங்க. சூப்பர். ஓகே சோ இப்போ வரைக்கும் வந்து இப்போ லீடிங்ல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் மேலே ஏறி தான் இருக்கு. அடுத்து 3வது ரவுண்ட் இருக்கு. 3வது ரவுண்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. விளையாட ரெடியா இருக்கீங்களா? எஸ். சித்ரா செட் அசிஸ்டன்ட் எங்க போன தடவை அந்த பலூன்லாம் கிளியர் பண்ண சொன்னா இங்க ஒரு 3 பலூன் இப்படியே விட்டு போயிட்டு இருக்காங்க. ஓ கண்டஸ்டன்ட் ஐயோ அப்படியே கொஞ்சம் அப்படியே திரும்பி பாரு. அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்க வந்து இல்ல நான் ஏதோ பசி மயக்கத்துல இருந்ததனால தெரியல. அத மன்னிச்சுக்கோ. மன்னிச்சு அந்த ரவுண்ட் டைட்டில் என்ன அப்படினா ரெடி ஸ்டார்ட் 1
1 2 3 அடிப்பேன் சொல்லி இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பசர் ரவுண்ட். மொத்தமா உங்ககிட்ட 8 கொஸ்டின் கேட்பேன். 8 கொஸ்டின்ல ஒவ்வொரு கொஸ்டின் நான் கேட்கும்போது யாருக்கு ஆன்சர் தெரியுதோ, அதாவது உங்க மருமகளுக்கு ஆன்சர் தெரியும், பட் மாமியார் தான் பசர் அனுப்புறீங்க. இந்த கேள்விக்கு வந்து என் மருமகளுக்கு பதில் தெரியும் அப்படின்னு நீங்க ஒரு நம்பிக்கையில அமுக்குறீங்க. பதில் அவங்க சொல்லணும். பஸர் பிரஸ் பண்ணிட்டு பதில் கரெக்டா சொன்னீங்கன்னா 100 மார்க்ஸ் பிளஸ், பஸர் பிரஸ் பண்ணிட்டு பதில் கரெக்டா சொல்லனா 100 மார்க்ஸ் மைனஸ். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி நான் கேட்கிறேன். எல்லாருமே கவனமா இருங்க. பெண்கள் செயற்கையாக வைத்துக் கொள்ளும் முடிக்கு பேர் என்ன? ஓகே, சோ புவனா அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. ஜௌரி. சவரி முடி என்பது சரியான விடை. சரியான விடை. சித்ரா, அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். என்னப்பா? உன் முடி வந்து அவ்வளவு அழகா இருக்கே, இதுக்கு என்ன காரணம்? ஏய், இது சௌரி முடிலாம் இல்ல, இது உண்மையான முடி. இந்த முடிக்கு ரகசியம் என்ன தெரியுமா? பதாஞ்சலி கேஷ்காந்தி வழங்கும் அழகான ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து எவ்வளவு ஆரோக்கியமா கருகரு நீளமா வளர்ந்துருக்கு பத்தியா? அப்படியா? நானும் இனிமே வந்து அதை போட்டுட்டு நீங்களும் வந்து அழகான முடி தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பதாஞ்சலி கேஷ்காந்தியை யூஸ் பண்ணுங்க. அழகான இந்த மாதிரி நீளமான முடியை பெறுங்க. சரிங்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. வள்ளி திருமணம் நாடகத்தில் முருகர் வள்ளியை பார்த்து என்ன பாட்டு பாடுவார்? ரொம்ப யாரும் யோசிக்கிறீங்க. அமுக மாட்டீங்க. ரொம்ப யோசிக்கிறீங்களே. கம் ஆன். எனி ஆப்ஷன்ஸ்? ஆப்ஷன்ஸ் ஏ வீட்டுக்கு போலாம், ஆப்ஷன் பி வீட்டுக்கு போலாம், ஆப்ஷன் சி இதே பத்து தூங்கிட்டு காலைல போலாம். தெரியல யாருக்குமே. 100 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு சேருது. கங்க்ராச்சுலேஷன், நன்றி நன்றி. ஹே, எங்களுக்கு அது 100 என்ன பாயிண்ட்ஸ் பாடல் கொடுத்திருக்கு. அப்படி என்றால் மேயாத மான் புலி 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 மேயாத மான். அந்த பாட்டு தான் வந்து முருகர் பாடுவார் வள்ளியை பார்த்து. டாப் பொசிஷன். மூணாவது கேள்வி ரெடியா? பஸ்ல கை வச்சிட்டீங்களா? அதுக்கு அப்படியே உம்முன்னு திருப்பி -100. ராமாயணத்தில் ராமர் எந்த உயிரினத்தை தடவிய போது அந்த உயிரினத்திற்கு 3 கோடு வந்தது? சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. அனில். அனில் என்பது சரியான சரியான விடை. விடை. You deserve 100 points. Congratulations. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். எள்ளுதான் எண்ணெய்க்கு காயுது என்ற பழமொழியின் அடுத்த வரி என்ன? நீங்க சொல்லுங்க. எள்ளுதான் எண்ணெய்க்காக காயுது, எலி புழுக்க ஏன் காயுது? சூப்பர். சரியான விடை. எள்ளுதான் எண்ணெய்க்கு காயுது, எலி புழுக்க ஏன் காயுது? போ அந்த பக்கம். நான் எலி புழுக்கனா அப்ப நீ தான் அந்த எலியா? உங்களுக்கு கம்பெனி சார்பா 100 பாயிண்ட் கொடுக்கிறோம். அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி. ரெடியா இருக்கீங்களா? அலர்ட் மோட் ஆன். உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி. கோழியை மூடும் கூடைக்கு என்ன பெயர்? நோ ஐடியா. இல்லை, கோழியெல்லாம் பிடிச்சி மூடி இருக்கீங்களா? கோழி குஞ்சுலாம் கோழி கொஞ்சம் நாங்கள் பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை. வெரி குட்ல. இப்போ மெட்ராஸில் அப்படி தானே இருக்கு. ஓகே, உங்க சார்பா கம்பெனிக்கு நீங்க 100 ரூபாய் கொடுத்துட்டீங்க. Let's give it up a big hand for company. கம்பெனிக்கு 100 பாயிண்ட் சேருது. கை தட்டுங்கப்பா ஜோரா. ஆன்சர் பஞ்சாரம். அடுத்த கேள்விக்கு போகலாம். பசுமாடு கழிக்கும் சிறுநீருக்கு என்ன பெயர்? ஸ்ரீ கஜேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. கோமியம். கோமியம் என்பது சரியான விடை. 100 பாயிண்ட் உங்களுக்கு போகுது. ஏழாவது கேள்வி. எஸ். ஜென்டில்மேன் படத்தில் செந்திலும் கவுண்டமணியும் விளையாடும் விளையாட்டின் பெயர் என்ன? ஓகே, நீங்க சொல்லுங்க. சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி. சப்ளிங். ரிவர்ஸ்லயே பின்னாடியே வந்து விளையாடுற ஒரு விளையாட்டு. சப்ளிங்ஸ் வந்து செந்தில் அந்த ஆண்டி கூட விளையாடுவாரு. இது கவுண்டர் மணியும் செந்திலும் ஒரு விளையாட்டு. நாங்க வேணா ஒரு க்ளூ கொடுக்குறோம். ஓகேவா? போப்பா. டிக்கிலோனா. எட்டாவதுல கேள்வி இல்ல. நான் வந்து ஒரு படத்தோட கதையை சொல்லுவேன். அது எந்த படம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இமிடியேட்டா பஸர் பிரஸ் பண்ணலாம். பஸர் பிரஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம் இது இந்த படம்ட்டு. பட் நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா யூ ஆர் அவுட் ஆஃப் தி கேம். பேலன்ஸ் இருக்க 2 டீம் வந்து கதையை வந்து ஃபர்தரா கேட்டுட்டு தே கேன் டெல். கரெக்டா? அதனால கதை வந்து உங்களுக்கு உங்க மருமகளுக்கு கரெக்டா தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும் பஸரை பிரஸ் பண்ணுங்க. அவசரப்பட்டு அமுக்கிட்டு அப்புறம் வந்து அம்போனியா போய்க்காதீங்க. அப்படி என்பது இந்த கேமோட ரூல். நல்ல பதில் சொல்லிட்டு அம்பானியா போங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 நண்பர்களும் ஒருத்தர் வந்து திருடுவாரு. அதுல ஒருத்தருக்கு பேசவே வராது. அப்படி எல்லாம் கத்துவாரு. அவருக்கு பேச்சினால என்ன தெரியாது. அவர் சுடுகாட்டிலே வந்து பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு பாசனால என்னன்னு தெரியாது. ஸ்ரீ கஜேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. என்ன மூவி? பிதாமகன். பிதாமகன். சவுண்ட்.
பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா போக்கிரி ராஜா போதுமே தாஜா உங்களை கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணு. டோட்டலா 4 ரவுண்ட்லயும், அதாவது இந்த ரவுண்ட்ல நீங்க லீடிங்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பூல.com வழங்கும் அழகான 10,000 பர்த் கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பூல.com வழங்கும் 5,000 பர்த் கிஃப்ட் வவுச்சர் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த 2 கிஃப்ட் வவுச்சரையுமே யார் வின் பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த ரவுண்ட்ல தான். இதுதான் ஃபைனல் ரவுண்ட். சோ விளையாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் ப்ளே. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இது வரைக்கும் நீங்க வந்து மாமியார் தனியாவும் மருமகள் தனியாவும் இல்ல 2 பேர் சேர்ந்து விளையாடி இருப்பீங்க. புருஷன்மார்கள் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமா தனியா ஓரமா ஒதுங்கி உட்கார வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வெறும் பெருசா ஆக்டிவிட்டில எதுவுமே இல்ல. பட் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே ரவுண்ட்ல வந்து உங்களோட மொத்த ஆக்டிவிட்டியை நீங்க காட்ட போறீங்க. அதாவது 3 பேருமே சேர்ந்து இந்த கேமை விளையாட போறீங்க. 3 பேரோட இன்வால்வ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் இந்த கேம்ல உங்களால வின் பண்ண முடியும், ஹை ஸ்கோர் வாங்க முடியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மாமியாரோட பொசிஷன் இது, மருமகளுடைய பொசிஷன் இது, சோ ஹஸ்பண்டோட பொசிஷன் அது. சரிங்களா? மொத்தமா 3 படம் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். ஸோ மாமியார் கிட்ட அந்த 3 படங்களுடைய கார்டு இருக்கும், 3 படத்துல எழுதின கார்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு படத்தை காமிச்ச உடனே மருமகள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மருமகள் என்ன பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு ஸோ பேசாம அவங்க வந்து ஆக்ஷன் மூலமா அந்த என்ன படம் அப்படின்றத ஹஸ்பண்டுக்கு புரிய வைக்கணும். அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா இமீடியட்டா அந்த படத்தோட ஹீரோயினை வந்து அந்த பூல் ஆஃப் தெர்மோகால் பால்ஸ்ல வந்து ஹீரோயினோட போட்டோஸ் இருக்கு, அதுல இறங்கி அவர் தேடி 2 போட்டோஸும் எடுத்துட்டு அந்த ஸ்டாண்ட்ல வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மூவியோட க்ளூ இந்த ஃபர்ஸ்ட் பூல்ல இருக்கு, செகண்ட் மூவியோட க்ளூ இந்த செகண்ட் பூல்ல இருக்கு, 3வது மூவியோட க்ளூ இந்த 3வது பூல்ல இருக்கு. ஓகே, இன் கேஸ் இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு இதுல படத்துல வந்து எடுக்கிறது கஷ்டமா இருக்கு போட்டோ அப்படின்னா நீங்க இமிடியேட்டா வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் மூவி. ஸோ செகண்ட் பூல்ல வந்து தேட ஆரம்பிச்சிடலாம் ஃபார் நெக்ஸ்ட் மூவி. யூ டோன்ட் ஹேவ் டு அங்கேயே தேடிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. சோ இவ்ளோ பெரிய டாஸ்கை நீங்க 3 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும், 3 பேருமே சேர்ந்து. ஓகே, 3 நிமிஷம் இருந்தாலும் யார் ஃபாஸ்டஸ்டா முடிக்கிறீங்களோ அவங்க தான் வந்து நம்பர் 1 அப்படி தேர்வு பெறுவாங்க. அவங்களுக்கு 600 பாயிண்ட். ஸோ செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் வில் கெட் 400, லீஸ்ட் ஸ்கோரர் வில் கெட் 200. ஓகேங்களா? நம்ம 3வது ரவுண்ட்ல மொத்தமா 8 क्वेश्चन கேட்டேன் இல்லையா, அந்த ரவுண்டோட டோட்டல் ஸ்கோர் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ஸ்ரீ கஜேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க எவ்வளவு டோட்டல் ஸ்கோர் வின் பண்ணிருக்கீங்க அப்படி பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். புவனா அண்ட் ஃபேமிலி உங்களுடைய 3வது ரவுண்டோட டோட்டல் ஸ்கோர் 100. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி டோட்டலா 300 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ 3 ரவுண்டோட டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸ்ரீ கஜேஷ் அண்ட் ஃபேமிலி 1300 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். புவனா அண்ட் ஃபேமிலி 1000 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி 2000 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இப்போ லீடிங்ல இருக்கிறது சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி தான். நீங்க தான் இந்த கேமை துவக்கி வைக்க போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. ரஜினி லிப் மூவ்மெண்ட் இருக்க கூடாது. வர்றா. ஏய் படையப்பா. கண்டுபிடிங்க படையப்பாவோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். சென்டர்ல பாருங்க. தேடுப்பா சீக்கிரம் தேடுப்பா. சைடுல ஒரே சைடுல பார்க்காதீங்க, கொஞ்சம் அப்படிக்கா போங்க. தேடுங்க தேடுங்க. தேடு. ரஜினிகாந்த் கைக்கு வந்ததெல்லாம் கூடாது. உங்களுக்கு அந்த சைடு போங்க. படையப்பா ஹீரோ அண்ட் ஹீரோயின். டைம் இஸ் கோயிங். 40 செகண்ட் ஆயிருக்கு. கம் ஆன் பாஸ். ஒரு படம் கண்டுபிடிச்சீங்க. கம் பாஸ். ப்ளீஸ்.
And next photo, next செகண்ட் photo, நெக்ஸ்ட் எடுத்து காட்டுங்க. ஓகே Okay, done. துப்பாக்கி Superb. Next movie, next movie. Next movie. இந்த சைடு பாக்கியோட ஹீரோ ஹீரோயின் ஹீரோ நடிக்கிறாரே. ஹீரோ ஹீரோயின் கண்டுபிடி. சீக்கிரம் பார்த்து. Okay. தாலி சன் குழந்தை கட்டு. தாலி கட்டாமண்ணா ஆஹா 1 நிமிஷம் 40 செகண்ட் தாலி ஆயிருக்கு. வளையல் கோல்டு தாலி கம்மல் மொத்தம் வளைகாப்பா அந்த படத்தோட ஹீரோ பத்தி கூட காட்டலாம், க்ளூ கொடுக்கலாம். தாலி நெக்லஸ் செயின் தங்கம் அவங்க கரெக்டா தான் தாலி சொல்றாங்க. ஒரு தங்கம்மா குழந்தை கரெக்ட். தங்க மகனா தங்க மகனுடைய ஹீரோ ஹீரோயின் தங்க மகன் ஹீரோயின் Hold up, hey Jay. This is for VJ. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவன் போல ஒரு கிறுக்கனும் பிறந்ததில்ல யாஹூ பண்ணி பார்த்தும் இவனை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தன் கிடைக்கவில்லை நான் கிட்ட வச்சு பார்த்து ஓகே சொன்னானே. நான் சாய் மகேஷன் ஃபேமிலி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா 3 படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கே எவ்வளவு டைம்ல கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 2 minutes 32 secondsல கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரெக்கார்ட் பிரேக்கிங்ங்க, சூப்பர்ங்க. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியா விளையாட வர போறது நம்ம ஸ்ரீ கஜேஷன் ஃபேமிலி. ப்ளீஸ் கம். பிரியா வலசேரன் குமார். ஓகே. யப். ஓகே, your time starts now. Now. ஓகே, காம்சாச்சு. அடுத்து சாமி சூப்பர். ஃபாஸ்ட் பத்தாது. வேகமா இருங்க. சாமி என்று கண்டுபிடித்தார். சாமியோட ஹீரோயின் யாருன்னு பாஸ். சீக்கிரம் சாமியோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஃபாஸ்ட் சாமியோட ஹீரோயின் யாருன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? 2 மட்டும் இருந்தா போதும். சாமி படத்தோட ஹீரோயின் யாருன்னு தெரியல உங்களுக்கு? திருச்சா த்ரிஷா, உங்க கையில இருக்கிறது பாருங்க. இல்ல கையில திருச்சா பாருங்க. இல்ல. த்ரிஷா இரு, கையில பாருங்க. கையில பாருங்க. இருக்கீங்க. கையில இருக்கா? அதுதான். ஜி, எவ்வளவு எடுத்துட்டீங்க ஜி? எவ்வளவு நேரம் நான் யோசிச்சிட்டு இருக்கேன். என்னடா நெக்ஸ்ட் காட்டு. இங்க பாருங்க, கவனிங்க. ரெடி ஏழாம் அறிவு ஃபாஸ்ட் சீக்கிரம் 1 நிமிஷம் 30 செகண்ட் ஆயிருக்கு. ஃபாஸ்ட் எடுங்க சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. ஏழாம் அறிவு இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் நீங்க பிக் பண்ணனும். சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. என்ன ஜி பண்ணிட்டு இருக்கீங்க? இது முருகு சுடுற மாதிரி சுட்டுட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஓகே. அடுத்தது சீக்கிரம். நெக்ஸ்ட் மூவி. காதல் கோட்டை கமான் காதல் கோட்டை. சீக்கிரம் 2 நிமிஷம் 1 செகண்ட் ஆயிருக்கு. இன்னும் 80 செகண்ட் இருக்கு. காதல் கோட்டை. சீக்கிரம் காதல் கோட்டை இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். தேவையானி. 2 நிமிஷம் 30 செகண்ட் ஆயிருக்கு. முடிவு பண்ண டைம் இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. என்ன ஆச்சு? பக்கத்துல ஒரு திரிசா இருந்ததால நீங்க பார்த்து வாங்கிட்டீங்களா? திரிசான்னு I mean, நான் வந்து இது உங்களுடைய சித்ரா தான் wife-க்கு திரிசா. பார்த்துருப்பாங்க.
இல்ல கையில வந்து எப்பயோ நீங்க எடுத்துட்டீங்க இல்ல விக்ரம் நான் போட்டோவையும் திரிஷா சரி கவனிக்கல, வேற யாரோ ஓ ஆர்டிஸ்ட். திரிஷாவே உங்களுக்கு அவ்வளவு கம்மியா தெரியுறாங்க உங்க மனைவி பக்கத்துல இருக்கும்போது. ஓகே ஓகே. சரி உங்க மனைவியை நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? திரிஷா, நயன்தாரா இல்ல குட்டி? அந்த குட்டிக்காக ஒரு பாட்டு போடுங்க, 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டே அப்படி அப்படியே ஆடிட்டே போவாங்க. உங்களோட இருக்கைக்கு போங்க. ஓகே, மூமெண்ட்லயே போனோம். அதே ஸ்டெப், அந்த அதே ஸ்டெப்ல போனோம். அப்படியே வாங்க. நீங்க ஆடிட்டே வா. சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 2:32 மினிட்ஸ்ல நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அண்ட் ஸ்ரீ கஜேஷ் அண்ட் ஃபேமிலி 2:40 மினிட்ஸ்ல நீங்க முடிச்சிருக்கீங்க. ஸோ ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷன். அதுக்குள்ள நீங்க முடிச்சா மட்டும்தான் உங்களால ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வர முடியும், அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வர முடியும் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? லெட்ஸ் வெல்கம் புவனா அண்ட் ஃபேமிலி. And your time starts now. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். அண்ணன் கற்பனை தேரினில் அடுத்தபடியா பாசமலருடைய ஹீரோயின் கற்பனை தேரினில் 40 செகண்ட் இருக்கு. நீச்சல், எதிர் நீச்சல். மூவியோட ஹீரோயின் சீக்கிரமா கண்டுபிடிங்க. டைம் போயிட்டு இருக்கு சீக்கிரம். எதிர்நீச்சலுடைய ஹீரோ மற்றும் ஹீரோயினை கண்டுபிடித்து அவ்விடத்தில் வையுங்கள். சீக்கிரம் make it. ரோஸ், ரோஜா கூட்டம். சீக்கிரம். ஹீரோயின் 1:40 முடிஞ்சிருக்கு. 1 minute 40 seconds over. Okay, time up. நீங்க டைமிங்ல பாத்தீங்கன்னா you have done the fastest. Yes. 2 minutes 20 secondsல முடிச்சிட்டீங்க. முடிச்சிருக்கீங்க. பட் ஒரு படத்தோட ஹீரோயினை மாத்தி வச்சிருக்கீங்க. பத்மினி வச்சிருக்கீங்க, சாவித்ரி வைக்கணும். பாசமலர்ல பத்மினி எப்போ நடிச்சாங்க? மேபி நீங்க பார்த்த பாசமலர்ல பத்மினியை நினைச்சிட்டே பாத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது 2 ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அவசரத்துல. ஓகே, அங்க இருக்கவங்களே பழைய ஹீரோயின் வந்து பத்மினி தான் தெரிஞ்சிருக்கு கண்ணுக்கு. ஓகே, மியூசிக். கொக்கரக்கோ கொழி குவ கொண்ட செவல் குத்து போட குத்தடிக்க வந்து இருக்கேன் முருகன் ரஜினி முருகன் கன் 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 ரஜினி முருகன் கன் கன் கன். ஸோ இந்த ரவுண்ட்ல தான் வந்து யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வின் பண்ண போறீங்க, செகண்ட் ப்ரைஸை வின் பண்ண போறீங்க அப்படின்னு தெரிய போகுது. டோட்டல் ஸ்கோர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யார் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்றத பார்த்துடலாம். உங்களுக்கே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க வந்து 2 minutes 32 செகண்ட்ல முடிச்சிருக்கீங்க. 600 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அண்ட் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது நம்ம ஸ்ரீ கஜேஷ். ஸோ நீங்க 2 minutes 40 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்கீங்க. டோட்டலா 400 பாயிண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இதனோட பொறுத்த வரைக்கும் 2 minutes 20 செகண்ட்ல முடிச்சு ஆனா 2 படத்துல கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு 3 படத்தை முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, தேர்ட் பொசிஷன்ல இருக்கீங்க. ஸோ யூ டிசர்வ் 200 பாயிண்ட்ஸ். மொத்தமா உங்களுக்கு ஒரு 4 ரவுண்ட் நாங்க வச்சிருந்தோம். அந்த 4 ரவுண்ட்ல டோட்டல் ஸ்கோர் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் பொசிஷன், அதாவது தேர்ட் பொசிஷன்ல இருக்குது நம்ம புவனா அண்ட் ஃபேமிலி. 1700 மதிப்பெண்கள் நீங்க வாங்கிருக்கீங்க டோட்டலா. அண்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ கஜேஷ் அண்ட் ஃபேமிலி. 1700 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியுடைய முதல் மதிப்பெண், அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது நம்ம சாய் மகேஷ் அண்ட் ஃபேமிலி.
Congratulations. You deserve 2600 மதிப்பெண்கள். பெரிய மார்ஜின் வாங்க. உங்களுக்கு கிடைச்ச gift tamulya.com வழங்கும் 10,000 worth gift voucher. Congratulations. இந்த எபிசோட்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்குது நம்ம ஸ்ரீ கஜேஷ் and family. Let's welcome. உங்களுக்காக tamulya.com வழங்கும் 5,000 rupees worth gift voucher. Congratulations. We are so happy that நீங்க ஒவ்வொருமே வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்குமே அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் கொடுத்து டான்ஸ் ஆடி எல்லாத்துமே ஒரு சின்ன அந்த எனர்ஜி குறையிற மாதிரி கூட இல்லை. முழுக்க எனர்ஜெட்டிக்காக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதுக்காகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் எல்லாருக்குமே. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நீங்க எல்லாருமே வாங்க அப்படியே ஒரு குத்து டான்ஸ் போட்டுட்டே நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறோம். சுருக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்த 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க ஆட்டுவோமா. காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். ஓகே, இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அட்லன் பை ஃப்ரம் சித்து அண்ட் கமல். இது பதாஞ்சலி கேஸ் காந்தி வழங்கும் மகா மாமியார். ஓஹோ, மருமகள் பவர் பை தஞ்சாவூர்.